வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கோவிலுக்கு தான் நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். போயிட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு பாப்பாங்களை நல்லா தூங்க வச்சிட்டோம். அவங்க தூங்குனா தான் நம்ம ஃப்ரீயாக சாமி கும்பிட முடியும்னு சொல்லிட்டு நல்லா தூங்க வச்சாச்சுங்க. தூங்கி எழுந்திரிச்சதும் மேலே மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சுங்க அந்த வியூவு. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருந்துச்சுங்க. கோபுரங்கள்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபம் ஏற்றுவாங்கள்ல உச்சியில், அதையுமே நாங்கள் வந்து பாப்பாங்களுக்கு இங்கே தாம்மா தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்தோம். நல்ல சூப்பராக இருந்துச்சு இந்த வியூவு. அதாவது கோவிலுக்கு ஒட்டியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ரெடியாகி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் டிஃபன் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு போயிடலாம். ஏன்னா உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர ரொம்பவே லேட் ஆகிடும். ஏன்னா கூட்டம் செம்மையான கூட்டம். அதனால் சரி ஓகே சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு உள்ளே போயிட்டோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு அப்படியே ஒரு அமைதி கிடச்சிச்சிங்க. இது தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பழமையான சிவன் கோவில் ஒன்று தான் இதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே வந்து சிவபெருமான் அக்னி லிங்கமாக வழிபடுகிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு வரவங்க மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் தான். அமைதி ரொம்பவே அமைதி கிடைச்சிதுங்க. எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி கும்பிட்டது. அப்புறம் நம்ம லைனில் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுறது அதெல்லாம் எப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரை வந்து உள்ளேருந்து வெளியே அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இங்கேருந்து அருள் கொடுக்கும்போது தான் அங்கே மலையில் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. கீழே ஏற்றுறத பார்த்துட்டாங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிடுவாங்களாம்மா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா நம்மளே மலையில் போயிட்டு நம்ம நெய் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்ட மாதிரியே இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல. அதனால் நல்லா இருந்துச்சு. எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டேன். அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் இல்லாமல் ஒரு முழுமையாகாது. கிரிவலம் சுற்றுறத வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏன்னா இதுவே ஏற்கனவே ஃபுல் வீடியோவாக போயிடுச்சு. கிரிவலம் சுற்றுறத வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. போயிட்டு நல்ல சாமி கும்பிட்டோம். நல்ல தரிசனங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாங்களும் அவங்களால நிற்கவே முடியலை. அண்ணாமலையை சாமி கும்பிட்டோம். அப்புறம் உண்ணாமலை அம்மாவும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாங்களை கூப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இதோட கண்டினியூ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட சேர்ந்து உங்களுக்கும் சாமியோட தரிசனம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு போடலாம், குக்கிங் வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ போடணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நாங்கள் சாத்தனூர் டேம் போயிருந்தோம். அதோட வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.